வெல்கம் டு ஆல். நம்ம சிவிலியன்ஸ் அகாடமியில் சர்வேயருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் லே அவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து ஆல்ரெடி முடிச்சாச்சு. சரியா? இப்போ என்ன செகண்ட் டைட்டில் பார்க்க போகிறோன்னா ஃபோல்டிங் ஆஃப் ஷீட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சில டஃப்பான டைட்டில்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியான டைட்டில்ஸ் பார்க்கும்போது படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோல்டிங் ஆஃப் ஷீட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வரைபட தாள்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபைலோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடித்து எதிர்கால தேவைகளுக்காக என்ன பண்ணி வைப்போம், சேவ் பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் ஃபோல்டிங் ஆஃப் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தெரியும், A நோட்லேருந்து A5 வரையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஷீட்டும் ஒரு சைஸில் இருக்கும். சரியா? அதனுடைய அன்ட்ரிம்டு சைஸ் வந்து ஒவ்வொரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ அதனுடைய அளவுகளினுடைய அடிப்படையில் நம்ம எப்படி மடிக்கணும் அப்படின்றத தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வரைபடத்தாள்களின் வெவ்வேறு அளவில் மடிக்கும் முறையை பற்றி இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதற்குரிய கோப்புகளில் பத்திரப்படுத்தி வைப்பதற்காக வரைபடத்தாள்கள் மடிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது, அதை நான் மடித்து ஒரு ஃபைலில் வந்து ஃபைல் பண்ணி வைக்கிறேன். சரியா? அதுக்காக தான் அந்த ட்ராயிங் ஷீட்டை நான் மடிக்கிறேன் இல்லையா? ட்ராயிங் ஷீட்டுன்றது ரொம்ப பெருசாக இருக்கும், அதே சைஸில் நம்ம ஃபைலில் வைக்க முடியாது. ஸோ அதை A4, அதாவது யூஸ்வலாக ஸ்டாண்டர்டாக 210x297 அப்படின்ற அளவில் தான் மடித்து ஃபைல் பண்ணி வைப்பாங்க. அதுதான் ஓகே. இதுதான் வரைபடத்தாள்களை மடிப்பதற்கான நோக்கம். எதுக்காக ட்ராயிங் ஷீட்டை மடித்து வைக்கிறாங்க? அதை ஃபைல் பண்ணி வச்சா ஃப்யூச்சர் பர்பஸ் ஃபார் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் எதுக்காக இருந்தாலும் ஃபர்தராக அந்த பில்டிங்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், இல்லைனா அந்த பில்டிங்ஸில் வந்துட்டு ஆல்டர்னேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ அந்த பில்டிங்குடைய பிளான் வந்து ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு அந்த பிளானை நம்ம எதிர்கால தேவைகளுக்காக மடித்து ஃபைல் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அதை தான் இந்த இடத்துல கொடுத்து வைக்காங்க. பிளானை மட்டும்தான் மடித்து வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மேப்பாக கூட இருக்கலாம். ரெவென்யூ மேப்ஸ், அதாவது இப்போ வந்துட்டு நில அளவைகள்லாம் சர்வேயரை பொறுத்தவரை நில அளவைகள் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு நிலத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத சர்வே பண்ணி அதனுடைய வரைபடங்களை வரைஞ்சி அதையும் என்ன பண்ணி வைப்பாங்க, மடித்து வைப்பாங்க. சரியா? ஸோ அதையும் பிளானை மட்டும்தான் மடித்து வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மேப்புகளையும் சேர்த்து தான் எதிர்கால தேவைகளுக்காக பதிவேடுகளில் மடித்து வைக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போது வரைபடத்தாள்களை வெவ்வேறு அளவுகளுக்கு நம்ம எப்படி மடிக்க போகிறோம் அப்படின்றத தான் வந்து இப்போ பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பேராவில் ஃபைலில் வந்து வரைபடத்தாள்களை வந்து வைக்கும்பொழுது 210x297 mm அப்படின்ற அளவுக்கு டாப் போர்ஷனில் என்ன தெரியணும் உங்களுக்கு, டைட்டில் பாக்ஸ் தெரிகிற மாதிரி மடித்து வைக்கணும். டாப் போர்ஷன் அப்படின்னா நம்ம மேலே அந்த ஃபைலை பார்க்கும்பொழுதே அது என்ன வரைபடம் அப்படின்னு தெரிகிற மாதிரி, அந்த டைட்டில் பாக்ஸ் தெரிகிற மாதிரி அந்த ட்ராயிங் ஷீட்டை மடித்து வைக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, ட்ராயிங் ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டு, இதுதான் ட்ராயிங் ஷீட்டு, லெஃப்ட் ஹேண்ட் இங்கே இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டை இங்கே பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டோடைய அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த பிளான் வந்துட்டு அழகாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கணும். அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மடித்து வைக்கணும். அதாவது மேற்புற இடது கை ஓரத்தை இறுக்கமாக கையில் பிடிச்சிக்கணுமோ. சரியா? அது மேற்புற இடது கை ஓரம்னா அந்த டாப் மோஸ்ட் கார் இந்த சைடு இருக்கு இல்லையா, அது கீழ்ப்புற வலது கை ஓரம், அதாவது டைட்டில் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த கை ஓரத்தை இழுப்பதன் மூலமாக பிளான் என்ன பண்ணப்படுகிறது, ஓப்பன் பண்ணப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ட்ராயிங் ஷீட்டை மடிக்கும் பொழுது ஒரு சில ப்ரொசீஜர்ஸை வந்து பண்ணோம். இது ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம், பட் திருப்பியும் பார்க்கலாம். ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குது அப்படின்னா, இதுதான் ட்ராயிங் ஷீட்டு. இதை நம்ம மடிக்கும்போது ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலராக மடிக்கணும், செங்குத்தாக மடிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். பர்பண்டிகுலர்னால் செங்குத்து. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா பர்பண்டிகுலராக மடிக்கணும். செகண்ட் என்னென்னா ஹரிசாண்டலாக மடிக்கணும், இப்படி மடிக்கணும். இந்த அளவு என்னவா இருக்கும் அப்படின்னா 210x297 அப்படின்ற அளவில் வந்து இருக்கிற மாதிரி இதை கிடைமட்டமாக ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் செங்குத்தாக மடிக்கணும், அடுத்தது வந்துட்டு கிடைமட்டமாக வந்து மடிக்கணும், அதாவது ஹரிசாண்டலாக வந்து மடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படின்னா, மடிக்கப்பட்ட வரைபடம் A4 சைஸில் இருப்பதாக அமைக்கப்பட வேண்டும். A4 சைஸ் என்னென்னா 210x297 அன்ட்ரிம்டு சைஸ். ஓகே, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. தென் எளிதாக கண்டறிய வசதியாக டைட்டில் பிளாக் ஆனது உச்சகட்ட மேல் மடிப்பில் இருக்க வேண்டும். அதாவது டைட்டில் பிளாக் உங்களுக்கு எப்படி இருக்கணும், வெளியில் நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 4 கண்டிஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அலைன்மெண்ட்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? புதுசாக படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். இதில் என்னென்னா 4 வந்துட்டு கொடுத்துட்டு மாற்றி கொடுத்துட்டு அலைன்மெண்ட்ஸை எது வந்து ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க 2 தாட்டி. ஓகேவா? ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க.
இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஷீட்ஸையும் வந்து மடிக்கணும் இல்லையா, அதை வந்து ஒரு சைஸ்க்கும் A0, A1, A2, A3, A4, A5 இந்த எல்லா டைப்புக்கும் எப்படி மடிக்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேசிக்கான ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இடது பக்கம் வந்து வலது பக்கமாக செங்குத்தாக மடிக்கணும். இது வந்து எல்லாத்துலேயுமே ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் மடுக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நோக்கி வர்டிக்கலாக செங்குத்தாக வந்து மடிக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹரிசாண்டலாக மடிக்கணும், கிடைமட்டமாக மடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இருக்குன்னா மேலிருந்து கீழாக மடிக்கணும். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இடமிருந்து வலம், அதாவது லெஃப்டில் இருந்துட்டு ரைட்டு நோக்கி போகிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி டாப் டு பாட்டம்ஸ் வர மாதிரி இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்றபடி எல்லாத்துலேயும் என்ன மாறும்னா, அதாவது எல்லா டைப் ஆஃப் ஷீட்ஸ்லேயும் வந்து சைஸ் மட்டும் மாறும். சரியா, முதல் மடிப்பு, 2ஆம் மடிப்பு, 3ஆம் மடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மடிப்புக்கும் வந்துட்டு அதனுடைய அளவு இருக்கு இல்லையா. இப்போ 210 mm அப்படின்றது என்னென்னா 21 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவு விட்டு நம்ம மடிக்கணும். ஸோ ஒரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் அந்த அளவு இருக்கு இல்லையா, அது மட்டும் மாறுபடும். மற்ற எல்லாமே வந்துட்டு காமன் தான். ஃபஸ்ட்டு செங்குத்தாக மடிக்கணும், அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக வந்து மடிக்கணும், இடமிருந்து வலப்பக்கமாக மடிக்கணும் செங்குத்தாக மடிக்கும்போது, அதேமாதிரி வந்துட்டு கிடைமட்டமாக மடிக்கும்போது டாப்லேருந்து பாட்டமாக மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இந்த A0 ட்ராயிங் ஷீட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த A0 ட்ராயிங் ஷீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் மடிப்பை 210 அப்படின்ற அளவில் மடிப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வெர்டிக்கல்னால் செங்குத்தான மடிப்பு இருக்குல்லையே, அதை வந்து பார்க்க போகிறோம். செங்குத்தான அளவுகளில் முதல் மடிப்பு இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலாக மடிக்கிறதுல ஃபஸ்ட்டு 210 mmக்கு வந்து மடிக்கணும். சரியா, 210 mm அப்படின்ற அளவுகளுக்கு வந்து மடிக்கணும். செகண்ட் மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இங்கே இதிலேருந்து பார்த்தாலுமே தெரியும். செகண்ட் அண்ட் தேர்டுக்கு என்னென்னா 109.5, இது ஒன்றும் கிடையாது. 109.5, 109.5 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணனா 0, 9, 1, 2, 219.0. அதை தான் வந்துட்டு அவங்க 2 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 109.5 and 109.5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோல்டிங். தென் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இது வரையும் எவ்வளோ மடிக்கணும் அப்படின்னா 190 வரையும் மடிக்கணும். அதிலே கொடுத்துருப்பாங்க 4லிருந்து 6 வரையிலான மடிப்புகள், 4, 5, 6 எல்லாமே எவ்வளோ அப்படின்னா 190 mm அப்படின்ற அளவுக்கு வந்து மடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 7வது மடிப்பு இருக்கலே, அந்த 7வது மடிப்பை மேலேருந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம் அப்படின்ற அளவுக்கு மடிக்கணும். டாப் டு பாட்டமுக்கு வந்து மடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் இங்கேருந்து இங்கே மடிக்கும்போது 247 அப்படின்ற அளவுலையும், 8th என்ன பண்ணணும்னா அதே 247 அப்படின்ற அளவுலையும் மடிக்கணும். தென் 7th முடிஞ்சிடுச்சு, 8th முடிஞ்சு போச்சு. இப்போ 9th இருக்கு இல்லையா, அந்த 9th ஃபோல்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துலேயுமே இந்த கடைசி ஃபோல்டிங் வந்துட்டு இந்த அதாவது இடது பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து மடிப்பாங்க. எப்படி மடிப்பாங்க அப்படின்னா மூளை விட்டமாக மடிப்பாங்க. அதுதான் வந்துட்டு 9th ஃபோல்டிங். 9th ஃபோல்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, மூளை விட்டமாக இடது பக்கத்தில் வந்து செவ்வக பகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து மூளை விட்டமான கொஞ்சம் இந்த மாதிரி மடிப்பாங்க. சரியா, இதுதான் வந்து 9வது மடிப்பாக இருக்கும். எப்பயுமே எந்த ப்ரொசீஜர்ஸ்லையுமே லாஸ்ட்டு நடக்கிற ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு இந்த கார்னருடைய ஃபோல்டிங் தான். ஓகேவா, ஸோ அளவுகள் தெரிஞ்சதுனாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து 210, தென் 109.5, தென் 109.5 அப்படின்ற அளவுகள் தெரிஞ்சதுனாலுமே ஈஸியாக வந்துட்டு இதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். கொஷின்ஸ் அவ்வளோ வராது, இருந்தாலும் ஏதாவது டஃப்பாக கேட்கணும், உள்ளேருந்து கேட்கணும் அப்படின்னா இதை வந்து கேட்கலாம். இப்போ சேம் அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான் வந்து இதுவும், பட் நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, இது என்னென்னா A1 ஷீட்கான ஃபோல்டிங், ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஃபோல்டிங் அண்ட் த ஹரிசாண்டல் ஃபோல்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு A0 கிடையாது, A1க்கு இப்போ நம்ம பார்க்குறது. சரி, ஆல்ரெடி வந்துட்டு A0க்கு வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. 210 ஃபஸ்ட்டு, அப்புறம் 109.5 அண்ட் 109.5, தென் 190, 190, 190. 6வது மடிப்பு வரையும் வெர்டிக்கலாக இருக்கணும். அப்புறம் 7வது மடிப்பை கிடைமட்டமாக எடுக்கணும் நம்ம. ஓகேயா, 7th வந்து 247 அண்ட் 8க்கும் 247. தென் 9th ஒன்றுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செவ்வக பகுதி, அந்த மூளை கார்னர் இருக்காலே, அதை வந்து செவ்வக பகுதி மூளை விட்டமாக வந்து மடிக்கணும்.
இது வந்து A0 ட்ராயிங் ஷீட்டுக்கு. சேம் அதே மாதிரி A1 ஷீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. A1 ஷீட்டை பொறுத்தவரையும் 6 தான் சரியா, அதாவது 6 மடிப்புகள் தான் படிக்கணும். 4 மடிப்புகள் பார்த்தீங்கன்னா வர்டிக்கல் சரியா, அண்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹரிசாண்டலாக ஒன்று, தென் இன்னொன்று வந்து கார்னரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய சைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 210, தென் 125.5, தென் 125.5, தென் ஃபோர்த் ஒன் 140 mm அப்படின்ற அளவுக்கு வேர்ட்டிக்கலாக வந்து மடிக்கணும். தென் ஹரிசாண்டலாக 247 அப்படின்ற அளவுக்கு 297 அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஹரிசாண்டலாக வந்து மடிக்கணும். மடித்து முடிச்சதுக்கப்புறம் தென் அகெயின் வந்துட்டு கார்னரில் வந்துட்டு நம்ம வந்து டயக்னலாக மடிப்போம் இல்லையா, அந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது A1 ஷீட்கானது. தென் A2 ஷீட்கானதும் இதே மாதிரி தான். எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஷீட் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்டிக்கலாக மடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இப்படி மடிக்கணும், வேர்ட்டிக்கலாக மடிக்கணும்னா இந்த சைடில் மடிக்கணும் அப்படின்றது தெரியும் நமக்கு இல்லையா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 210க்கு மடிக்கணும், அப்புறம் வந்துட்டு 190க்கு மடிக்கணும். இது வந்து வர்டிக்கலாக மடிக்க வேண்டிய போர்ஷனுக்கு. தென் ஹரிசாண்டலாக மடிக்க வேண்டிய போர்ஷனுக்கு வந்துட்டு 297 அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஹரிசாண்டலாக வந்து மடிக்கணும் இந்த போர்ஷன்ஸு. இவ்வளோ தான். அதுக்கப்புறம் டயக்னல், இந்த கார்னரில் வந்து டயக்னலாக மடிக்கணும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எத்தனாவது மடிப்பு எந்த அளவில் மடிக்கணுன்றது மட்டும் தெரிஞ்சாலுமே போதும். அதனால் இது மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பிக்சரை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு என்ன இப்படி இருக்குது, நமக்கு புரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். A3 ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 210, வேர்ட்டிக்கலாக 210க்கு மடிக்கணும். தென் ஹரிசாண்டலாக 190க்கு வந்து மடிச்சிடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. A4 அப்படின்ற அளவில் தான் ஆல்ரெடி ட்ராயிங் ஷீட்டே இருக்கும் சரியா. ஸோ அதனால் அதை வந்து மடிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இப்போ நாங்கள் அதில் பார்த்த மாதிரி A0 பார்த்தாச்சு, A1 பார்த்தாச்சு, நோட்ஸில் A2க்கும் பார்த்தாச்சு, A3க்கும் பார்த்தாச்சு. அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுவரையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா. வரைபடத்தாளை மடிக்கும் முறை டைட்டில் பிளாக் ஆனது இறுதியாக வலது கீழ்ப்புறத்தில் தோன்றுமாறு மடிக்கப்பட வேண்டும். தோற்கள் இல்லையா, இதுதான் டைட்டில் பிளாக். இந்த டைட்டில் பிளாக் வலது புறத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து தெரிகிற மாதிரி, நம்ம வலது புறத்தினுடைய கீழ்ப்பகுதியில் தெரிகிற மாதிரி இந்த டைட்டில் பிளாக்ஸை நம்ம வந்து மடிக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ட் திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இது சரியா. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவ்வளோதான், சின்ன கான்செப்ட் தான். இந்த மேலே இருக்கிறது தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ காமிச்சல்லே அந்த மாதிரி சின்ன நோட்ஸ் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் என்ன, செகண்ட் ஃபோல்டிங், தேர்ட் ஃபோல்டிங், ஃபோர்த் ஒன், தென் ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டயக்னல், எப்பயுமே டயக்னல்ன்றது காமனாக வரும் சரியா. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியானது தான் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பார்க்கலாம் நம்ம. அது மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். தென் ஒரு டைட்டிலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் நீங்கள் செல்ஃப் நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா. நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செல்ஃப் நோட் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு டைட்டிலுக்கும் நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஃபுல்லாக இருந்தாலும் சரி, செல்ஃப் நோட் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டைட்டில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரியா. ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைட்டிலில் வந்துட்டு உடனே அப்லோட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா.